Praise the Lord. இந்த காலவெளியிலே இந்த செய்தியின் மூலமாக வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையானது வல்லமையும் ஜீவனும் உள்ளதாய் இருக்கிறது. அது உடைந்து போன உள்ளங்களை தேற்றுகிற வசனம், நொறுங்கி போன வாழ்வை மீண்டும் கட்டுகிற வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அது நம்முடைய காதுகளிலே ஊற்றப்படுகிற தேனை போல அது இனிமையானது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய காயங்களை கட்டுகிற தெய்வீக மருந்தாய் இருக்கிறது. It is the medicine bottle from the Lord. அது உன்னை குணமாக்குகிற தேவனுடைய மருந்து. தேவனுடைய வார்த்தையானது உனக்கு வழிகாட்டுகிற வெளிச்சம். It is the torch light of God to show forth the way so that you can go forth and receive all the success and blessing of God. நீ வாழ்க்கையிலே முன்னோக்கி சென்று தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் அடைந்து கொள்வதற்கு அது உனக்கு வழிகாட்டும் வெளிச்சமாய் இருக்கிறது. Praise the Lord. இந்த செய்தியை நீங்கள் எந்த இடத்திலே அமர்ந்து என்ன சூழ்நிலையிலே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறியேன். ஆனால் நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து சர்வ ஞானம் உள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வியாபியாய் எங்கும் நிறைந்திருக்கிற தேவன். இந்த செய்தியை நீங்கள் இப்பொழுது என்ன சூழ்நிலையிலே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் பிரசங்கிக்கிற இயேசு அறிந்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடங்களில் தானே கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய அபிஷேகமும் உங்களை சந்திக்க வேண்டும் என்கிற ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷி மாத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு இடமளிப்பார்களானால் அவர்களுடைய வாழ்க்கையின் வெற்றியை தடுத்து நிறுத்த இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியும் இல்லை என்பதை இந்த காலவெளியிலே நான் ஆணித்தரமாய் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தேவன் நம் பட்சத்தில் இருப்பாரானால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. சோர்ந்து போன ஆத்துமாவே, உடைந்த உள்ளத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நான் பிரசங்கிக்க போகிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் என்ற ஜெபத்தோடும் கண்ணீரோடும் உங்களுக்கு முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். தேவையை பார்க்கிறவர் மாத்திரமல்ல, அவர் தேவையை சந்திக்கிற தேவன். அவர் நமக்காக கண்ணீர் விடுகிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவுமே இல்லை. காலவெளியில் நல்ல கவனிங்க. வேதத்திலிருந்து என்னால எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். வாழ்க்கையிலே முன்னேறுவதற்காக குறுக்கு வழிகளை கையாண்ட எவருமே தற்காலிகமாய் சந்தோஷம் அடைய முடியும், தற்காலிகமாய் மகிழ்ச்சி அடைய முடியும். ஆனால் இறுதி முடிவு வேதனை உள்ளதாய் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது அது மெய்யான, நிஜமான, உறுதியான, இறுதியான வெற்றியை கண்டிப்பாய் தரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆமான் என்கிற மனிதனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் தனக்கு எதிரியை போல அவன் நினைத்த மொர்தெகாயை அழிப்பதற்காக தன்னுடைய மனைவி நண்பர்களோடு இணைந்து ஒரு தீர்மானம் செய்தான். நான் வெறுக்கிற மொர்தெகாயை தூக்கு மரத்திலே கொலை செய்வேன் என்று அவனுக்காக ஒரு தூக்கு மரத்தை நாட்டினான். தன்னுடைய வாழ்விலே உயர்வதற்கு தனக்கு தடையாய் இருப்பதாக நினைத்த மனிதனுடைய கதையை அவன் முடித்துவிட எண்ணினான். ஆனால் மொர்தெகாயினுடைய கதையை ஆமானாலே முடிக்கவில்லை. ஏன் தெரியுமா? மொர்தெகாய் மனிதரை பிரியப்படுத்துகிறவன் அல்ல, அவன் தேவனை பிரியப்படுத்துகிறவன். தேவனுடைய கண்கள் மொர்தெகாயின் மேல் வைக்கப்பட்டிருந்தபடியினாலே அவனுக்கு எதிராக துஷ்ட ஆமான் செய்த சதி நிலைக்காமல் போயிற்று. தான் வெட்டின குழியிலே தானே விழுவான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறபடி ஆமான் தேவனுடைய பிள்ளையாகிய மொர்தெகாய்க்காக நாட்டின தூக்கு மரத்திலே அவனே தூக்கி போடப்படும்படி சரித்திரத்தை என் தேவன் புரட்டி போட வல்லவராய் இருந்தார். குறுக்கு வழிகள் வெற்றியை தராது, குறுக்கு வழிகள் முன்னேற்றத்தை தராது. தேவனை நம்புகிறவன் மாத்திரமே செழிப்பான் என்பதற்கு இந்த வேத பகுதி நமக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது. தேவனுடைய மனிதனாகிய தாவீதின் குமாரன் அப்சலோம் தன்னுடைய வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்பதற்காக தகப்பனுடைய சிங்காசனத்துக்கு எதிராகவே ஒரு மாபெரும்
மாபெரும் சதியை செய்தான், குறுக்கு வழியை கையாண்டான், மனிதருக்கு பிரியமாய் நடந்து கொண்டு மனிதரை தன் பக்கமாய் வளைத்து போட்டான். அவனுடைய திறமைகள், அவனுடைய ஞானம், அவனுடைய செல்வாக்கு, அவனுடைய பணம், அவனுடைய சரீர பலன் அவனுக்கு சில நாட்களுக்கு வெற்றியை கொடுத்தது. மனித முயற்சிகளிலே வெற்றி இல்லை என்று நான் சொல்லவில்லை, ஆனால் அது நிரந்தரமான வெற்றி இல்லை. ஆனால் தேவனுடைய பலத்திலே, தேவனுடைய வழியிலே, தேவனுடைய ஞானத்திலே அடைகிற வெற்றி மாத்திரமே இறுதி வரைக்கும் நிலைத்திருக்கிற வெற்றி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்களோடு நான் 3 ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி அடைய வேண்டுமானால், நீங்கள் முன்னேற்றம் அடைய வேண்டுமானால், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? என் கைகளிலே நான் வைத்திருக்கிற இந்த கர்த்தருடைய வேதம் சொல்லுகிற சில வார்த்தைகளை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 42:5 இப்படி சொல்லுகிறது: மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. சங்கீதம் 42:11 இப்படி வாசிக்கிறோம்: என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தீங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். 43:5 இப்படி வாசிக்கிறோம்: என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தீங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இந்த 3 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தேவனை நோக்கி பார். உன்னுடைய எண்ணம், உன்னுடைய ஏக்கம், உன்னுடைய நினைவுகள் எல்லாம் உன்னை படைத்த இறைவன், உன்னை வழி நடத்த விரும்புகிற வல்லமையுள்ள தேவன் மேல் சார்ந்திருக்கட்டும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது குறிப்பிடுகிறார். அதே சங்கீதங்களில் இப்படி வாசிக்கிறோம்: எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை தேவையா? உதவி தேவையா? சப்போர்ட் தேவையா? ஆதரவு தேவையா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பாருங்கள். Look unto the Lord who has made the heavens and the earth by his outstretched arm. தன்னுடைய வல்லமையுள்ள கரத்தினாலே வானத்தையும் பூமியையும் தமது வார்த்தையின் வல்லமையினாலே உண்டாக்கின தேவனை நோக்கி பார்க்கிறவனுக்கு பரத்திலிருந்து ஒத்தாசை இறங்கி வரும். ஆமென். இன்னும் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையையும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கைகளையும் நோக்கி இருப்பது போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில இரக்கம் தேவையா? நீ தேடுகிற நன்மைகளை அடைய வேண்டுமா? நீ யாரை நோக்கி பார்க்கிறாய் என்பதுதான் முக்கியம். சாவியை தொலைச்சிட்டு ரூமை திறந்து உள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை நீ அனுபவிக்க முடியாது. The key is the important thing to open the door and enjoy all the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீ பெற்று அனுபவிக்க வேண்டுமானால் சரியான சாவி, சரியான கீ, சரியான திறவுகோல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அந்த திறவுகோலை குறித்து இந்த வசனங்கள் பேசுகிறது. வேலைக்காரிக்கு ஏதாவது கிடைக்கணுமானா அவ எஜமாட்டியினுடைய கையை நோக்கி பார்க்கணும். மனுக்குலத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் நன்மை, ஆசீர்வாதம், உயர்வு தேவையானால் நம்மை உயர்த்துகிற தேவனை நோக்கி பார்க்க பழக வேண்டும். Praise the Lord. எத்தனையோ வசனங்கள் உண்டு. சங்கீதம் 34 தாவீது சொல்லுகிறார்: நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் என்னவில்லை, வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவர் இடுக்கண்கள் எல்லாவற்றுக்கும் அவனை நீங்களாக்கி ரட்சித்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலங்களில் நீ ஒரு ஏழை என்று சொல்லுகிறாயா? நான் ஒரு பாவப்பட்ட மனுஷி என்று சொல்லுகிறாயா? சங்கீதக்காரனை போல நீயும் கர்த்தரை நோக்கி பார். அவர் உன்னை பிரகாசிக்க செய்கிற தேவன். அவர் உன் இருளை வெளிச்சமாக்குவார். நீ விழுந்து கிடந்தால் அவர் உன்னை தூக்கி எடுப்பார். நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும்
இல்லாமலும் இருக்கிற கர்த்தர், நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் மரித்தவைகளை உயிரோடு எழுப்புகிறவர், நம்பிக்கை இல்லாத இடங்களை நம்பிக்கை உள்ள இடங்களாய் மாற்றுகிறவர், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தேவன். காலவெளியிலே உன்னுடைய மன துயரத்தினாலே, உன் வாழ்க்கையின் வேதனைகளினாலே சாம்பலிலே அமர்ந்து கிழிந்த வஸ்திரம், கலைந்த தலையோடு, வேதனையோடும் கண்ணீரோடும் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாயா? உனக்கு உதவி செய்யும் நல்ல நண்பரை நீ இன்றைக்கு அறிந்து கொள். அவரே உன்னை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், அவரே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.